அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 14/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 9 to 10:30 மணி வரை. குளிகை 6 to 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று ரோகிணி மற்றும் மிருக சுருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:34 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் சிவபெருமான் என்றால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? நீங்கள் கொடுத்த கடன் உங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஒரு சில இடங்களில் கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் ரொம்பவே சிக்கலில் மாட்டிப்பாங்க. ஏதோ ஒரு வழக்கில் மாட்டி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். இன்று வெற்றிக்கான யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணியில் கவனம் செலுத்த இன்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் வைக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம். உங்களது துணையோடு அன்பான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் காணப்படுகிறது. இன்று அதிக பண வரவிற்கான சாதகமான நாளாக அல்ல. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நாளாக அமையலாம். இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது சிறப்பானது. தெளிவான மனதின் மூலமாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம். இன்று சூழ்நிலையை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று விரைப்பான தன்மை காரணமாக துணையோடு பிரச்சனை ஏற்படலாம். உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை கொடுக்கலாம். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம். ஓய்விற்கு நேரம் ஒதுக்க வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலை உணர்வு உங்களிடம் காணப்படுகிறது. நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களினுடைய ஆதரவை பெறுவீர்கள். பொதுவாக இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை தரமாக முடித்து தருவீர்கள். பணிகளை திறமையாக மேற்கொள்ளக்கூடிய சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான பேசுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ளது. இன்று சிறிது பணமும் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நன்மை பெறலாம். இதன் மூலமாக தெளிவு கிடைக்கும், நம்பிக்கையான சிந்தனை உருவாகும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை சாதகமான பலனை கொடுக்கும். பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும். இது இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நிதிநிலை காணப்படுகிறது. சேமிப்பை அதிகரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும். இந்த நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அத்தகைய உணர்விற்கு ஆளாக
ஆளாவதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகள் அதிகமாக காணப்படலாம். இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். துணையோடு ஒத்துப்போக உண்மையான முயற்சி எடுக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது. பணம் சேமிப்பதும் கடின நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பதும் மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது சிறப்பு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரிடலாம். நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களுடைய ஆலோசனையை பெறுவது சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு செய்தால் நற்பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். கருத்துக்களை துணையிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது. நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்வலி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு காரணமாக இலக்குகளை எளிதில் அடையலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது. பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இந்த நாளை நீங்கள் சிறந்த நாளாக மாற்ற முடியும். இதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் மற்றும் திருப்தி கிடைக்கும். இன்று நற்பயன்களுக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளோடு நல்லுறவை பராமரிக்க இயலாது. விருப்பமில்லாத சூழ்நிலையை திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத காரணங்களுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடலாம். பண விஷயங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அனுசரணையான போக்கின் மூலமாக நன்மை கிடைக்கும். தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நிலவக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்களது துணையோடு கடுமையாக நடந்து கொள்வீர்கள். துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில மாற்றங்களும் சில பயணங்களும் காணப்படலாம். தொண்டு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். சாதாரணமான இன்று செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம். அமைதியாக அதனை தீர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் குறைந்த வளர்ச்சி காணப்படுகிறது. இன்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக உணர்வீர்கள். நிதி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். வளர்ச்சிக்கு இது உதவும். தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி காணப்படலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சேமிப்பு உயரும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காண முடியும். உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாக முடிக்க நேரிடலாம். பணிகளை இன்று எளிதாக கையாள நம்பிக்கை அணுகுமுறை உதவும்.
குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதியரிடையே பரஸ்பரமான மரியாதை காணப்படுகிறது. இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். ஸ்திரமான நிதி நிலைமைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.